ஸோ இப்போ நம்ம சாப்டர் 1ல் செட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஆல்ரெடி கொஞ்சம் செட்ஸ் பற்றி பார்த்துருப்பீங்க. பட் ஈவன் தோ நம்ம கொஞ்சம் பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ செட்டுங்கிறது இட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட்ஸ். செட்டுங்கிறது இட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட்ஸ் தட் வி கால் இட் அஸ் அ செட். ஸோ செட்டுங்கிறது வந்து செட் இஸ் எ கலெக்ஷன். இந்த டெஃபினேஷன் உங்கள் புக்கில் எழுதிக்கோங்க உங்கள் நோட்டில். இட் இஸ் அ கலெக்ஷன் of well defined objects. ஸோ செட்டுங்கிறது இட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இங்கே நம்ம வெல் டிஃபைன்டுன்னு சொல்லும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செட் ஆஃப் ஆல் பியூட்டிஃபுல் ரோசஸ் அப்படின்னு சொன்னோன்னா இங்கே பியூட்டிஃபுல்ன்றது நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறோன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒருத்தர் கண்ணுக்கு ஒன்று பியூட்டிஃபுல்லாக தெரியும். ஸோ அதனால் பியூட்டிஃபுல் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் நாட் வெல் டிஃபைன்ட். வேறஸ் இப்போ நான் சொல்கிறேன் செட் ஆஃப் ஆல் ரெட் ரோசஸ் இன் அ கார்டன் அப்படின்னு சொன்னோன்னா இட் இஸ் வெல் டிஃபைன். ஏன்னா ரெட் கலர் ரோஸ் கண்டிப்பாக எல்லாராலையும் அது கரெக்டாக பிக் பண்ண முடியும். அதுமாதிரி த செட் ஆஃப் ஆல் டாலர் பாய்ஸ் இந்த கிளாஸ் அப்படின்னு சொன்னோன்னா டாலர்னா நம்ம எதை மீன் பண்ணுறோம்? டாலர் நம்ம வந்து 165 டாலர், 175 டாலர் எப்படி வேணாலும் சொல்லலாம் இல்லையா? ஸோ அதனால் அதெல்லாம் வெல் டிஃபைன்டு கிடையாது. அந்த மாதிரி இருக்கிறதுலாம் இட் இஸ் நாட் வெல் டிஃபைன்ட். வேறஸ் த செட் ஆஃப் ஆல் பாய்ஸ் ஹூஸ் ஹைட் இஸ் கிரேட்டர் தேன் 160 சென்டிமீட்டர் அப்படின்னு சொன்னோன்னா இட் இஸ் கோயிங் டு பி வெல் டிஃபைன்ட். அப்போ 160 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்க எல்லாரையுமே நம்மளால் ஒரு இதுவாக செட்டாக பார்க்க முடியும். ஸோ அதனால தான் இங்கே நம்ம என்ன சொல்கிறோம்னா த செட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இங்கே வெல் டிஃபைன்டுன்னு சொல்லும்போது அது ஸ்பெசிஃபிக்காக என்ன குறிக்குதுன்றதை யூ ஹாவ் டு மென்ஷன் இட். த செட் ஆஃப் ஆல் ஓல்டு மென் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொன்னால் ஓல்டுனா 60யும் ஓல்டுன்னு சொல்லலாம், 70யும் ஓல்டுன்னு சொல்லலாம். ஸோ ஒரு சில பேர் 60 ஓல்டுன்னு எடுத்துக்க மாட்டாங்க, 70லேருந்து தான் ஓல்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் it depends. So அப்போ therefore the set of all men whose age is greater than 65 அப்படின்னு சொல்லிட்டோன்னா இப்போ 65க்கு மேலே ஸ்பெசிஃபிக்காக அது நமக்கு எக்ஸாக்டாக தெரியுது இல்லையா? ஸோ 65க்கு மேலே இருக்கிறது எல்லாமே நம்ம ஓல்டுன்னு சொல்கிறோம், அந்த கேட்டகரி மட்டும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதனால் we say that set is a collection of well defined objects. ஸோ செட்டுங்கிறது it is a well defined objectsோட collection. ஓகேவா? ஸோ செட்டை வந்து ரெண்டு விதமாக எழுதலாம். ஒன் we call it as a rooster form, the other one we called it as a set builder form. ஸோ rooster formன்றது வந்து rooster form or set builder form. So rooster formன்றது வந்து என்னன்னா actually the elements if you are going to write it within the flower braces, separating them by comma. So for example the set of all vowels in the English alphabet அப்படின்னு சொன்னோன்னா இப்போ rooster formல எப்படி எதுனும் we have to write it like this: A, E, I, O, U. ஸோ அந்த செட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸை நம்ம கம்மா போட்டு செப்பரேட் பண்ணி if you are going to write it between the flower braces that we call it as a rooster form. இதை தான் நம்ம rooster formன்னு சொல்கிறோம். வேறு செட் பில்டர் ஃபார்ம் அப்படிங்கிறது என்னென்னா செட் பில்டர் ஃபார்முங்கிறது ஸோ அது வந்து இந்த மாதிரி இருக்கணும். we have to write it அதோட ஒரு என்ன சொல்கிறது அதோட அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் கேட்டகரி இருக்குல்ல, ஒரு ஸ்பெசிஃபிக் இது. ஸோ அதை யூஸ் பண்ணி you have to write it in words. that is set of all x where x is a vowel in English alphabet. So this we call it a set builder form. So இந்த மாதிரி நம்ம வேர்ட்ஸில் எழுதுறத we call it a set builder formன்னு சொல்லுவோம். ஸோ rooster formன்றது இந்த மாதிரி எலிமெண்ட்ஸை எழுதி கம்மா போட்டு செப்பரேட் பண்ணுறது we call it as rooster form. வேறு set builder formன்றது இந்த மாதிரி எழுதுறது, that is இந்த மாதிரி வேர்ட்ஸில் எழுதுறது. இல்லை இப்போ சப்போஸ் set of all odd numbers less than 10, set of all odd numbers less than 10 எப்படி rooster formல எழுதலாம்? we can write it like this: 1, 3, 5, 7, 9. so this is set of all odd numbers less than 10. இதே இது set builder formல எப்படி எழுதலாம்? x where x is a set of all odd numbers less than 10. ஸோ இந்த மாதிரி எதுனா this we call it as a set builder form. ஓகேவா? இதுக்கு பேர் வந்து ரூஸ்டர் ஃபார்ம், இதுக்கு பேர் வந்து செட் பில்டர் ஃபார்ம்னு சொல்லுவோம். ஓகேவா? அண்ட் தென் யூஸ்வலாக நம்ம இந்த மாதிரி ரூஸ்டர் ஃபார்மில் எழுதும்போது we never repeat the elements. இது ஒன்றுத்தையும் we call it as a element. இது ஒன்றுத்தையும் நம்ம எலிமெண்ட்டுன்னு சொல்லுவோம். we never repeat the element. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் I want to write all the alphabets in the word school. ஸ்கூலுங்கிற அந்த வேர்டில் இருக்கக்கூடிய
இதில் இருக்க எல்லா ஆல்ஃபபெட்ஸையும் நான் செட்டாக எழுதணும்னா if I want to write all the alphabets in this word school as a set, then we have to write it like this. எப்படி எழுதணும்னா S C S, C, H, O, L. ஒரு தடவை தான் ஓ எழுதணும். நம்ம ரெண்டு தடவை ரிப்பீட் பண்ணக்கூடாது. we should not repeat the elements. ரிப்பீட் பண்ணக்கூடாது. ஓகேவா? சேம் எலிமெண்ட்டை ரிப்பீட் பண்ணக்கூடாது. we have to write it once only. so அப்போ therefore the set of all alphabets, ஏன்னா என்ன ஆல்ஃபபெட் இருக்குது இந்த ஸ்கூலுங்கிற இந்த வேர்டில் என்னெல்லாம் ஆல்ஃபபெட் இருக்குது? எஸ்ங்கிற ஆல்ஃபபெட் இருக்குது, சிங்கிற ஆல்ஃபபெட் இருக்குது, ஹெச்ங்கிற ஆல்ஃபபெட் இருக்குது, ஓ அது ரெண்டு தடவை வந்தாலும் ஓன் ஆல்ஃபபெட் இருக்குது, அவ்வளோதான். ஸோ அண்ட் தென் எல் இருக்குது. ஸோ அப்படி தான் நம்ம மென்ஷன் பண்ணுமே தவிர அதை ரெண்டு தடவை எழுதக்கூடாது. ஸோ அதனால் அந்த எலிமெண்ட்ஸ் ஆர் நாட் ரிப்பீட்டட், எலிமெண்ட்ஸை ரிப்பீட் பண்ணக்கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா we are going to see the symbol belongs to. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செட்டுக்கெல்லாம் we can give a name. ஸோ இப்போ இந்த செட்டுக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் I give the name as A. இப்போ இந்த செட் that is set of all odd numbers less than 10, அதை I'm giving it as ஏன்னு கொடுக்குறேன். அதுமாதிரி இதை let me give it as name பின்னு கொடுப்போம். ஓகேவா? ஸோ அப்போ therefore belongs to அப்படிங்கிறது என்னன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் the element 3 belongs to the set A. இப்படி போட்டோன்னா belongs toன்னு அர்த்தம், ஒரு E மாதிரி symbol. So this we call it as belongs to. The element 3 belongs to set A ன்னு சொல்லுவோம். Whereas the element 6 does not belongs to the set A. இல்லையா? இதில் எலிமெண்ட் 6 இருக்கா? இல்லை. ஸோ டஸ் நாட் பிலாங்ஸ் டு, இந்த எலிமெண்ட் இந்த செட்டில் இல்லைன்னா இந்த மாதிரி சிம்பிள் போடும். தட் இஸ் அந்த இ சிம்பிள் போட்டு அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுவோம். ஸோ திஸ் மீன்ஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு. இந்த இதோட அர்த்தம் வந்து டஸ் நாட் பிலாங்ஸ் டு. இது வந்து பிலாங்ஸ் டு, இது டஸ் நாட் பிலாங்ஸ் டு. இங்கே நம்ம கம்பேர் பண்ணும்போது இந்த பிலாங்ஸ் டு எழுதும்போது இந்த சைடில் இருக்கிறது ஒரு எலிமெண்ட்டாக இருக்கணும், இந்த சைடில் இருக்கிறது ஒரு செட்டாக இருக்கணும். ஒரு எலிமெண்ட் ஒரு செட்டில் இருக்கா இல்லையா அதுதான் நம்ம பார்க்கணுமே தவிர இந்த பக்கமும் செட்டு இந்த பக்கமும் செட்டு சொல்லக்கூடாது. ஓகேவா? we should not write two sets. ஓகேவா? ஏங்கிற செட் வந்து it belongs to B அப்படி பார்க்கக்கூடாது. ஓகேவா? செட்டு பார்க்கக்கூடாது, எலிமெண்ட் it belongs to one பார்க்கணும். ஓகேவா? So this we call it as belongs to. இதை நம்ம belongs to ன்னு சொல்லுவோம். and then null set அல்லது void set or empty set அப்படிங்கிறது என்னன்னா the set which consists of no elements. அந்த செட்டில் எந்த எலிமெண்ட்டுமே இல்லைன்னா இதை we call it as empty set or null set or void set, and it is usually denoted by the letter phi. இது வந்து ஃபைன்னு சொல்லுவோம். இந்த லெட்டர் வந்து இட் இஸ் அ கிரீக் லெட்டர், ஆல்ஃபா பீட்டா காமா அந்த மாதிரி இருக்கக்கூடிய லெட்டர்ஸில் இது ஒரு லெட்டர். ஸோ திஸ் வி கால் இட் அஸ் ஃபை. ஸோ திஸ் வி கால் இட் அஸ் அ நல் செட் விச் டஸ் நாட் கண்டெயின் எனி எலிமெண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் த செட் ஆஃப் ஆல் ப்ரைம் நம்பர்ஸ் ஆர் த செட் ஆஃப் ஆல் ஈவன் ப்ரைம் நம்பர்ஸ் கிரேட்டர் தேன் 2. த செட் ஆஃப் ஆல் ஈவன் ப்ரைம் நம்பர்ஸ் கிரேட்டர் தேன் 2. 2 விட ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய ஈவன் ப்ரைம் நம்பர் ஏதாவது இருக்கா? இல்லை. அப்போ அந்த செட்டில் எதுவுமே இருக்காது இல்லையா? we'll have nothing in that set. அந்த செட்டில் எதுவுமே இருக்காது. அதுமாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 11th ஸ்டாண்டர்ட் கிளாஸ்க்குள்ளே போயிட்டு ஒரு 11th ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கக்கூடிய கிளாஸில் போயிட்டு the set of all boys or girls or students studying in 10th standard அப்படின்னு தேடணும்னா அங்கே யாராவது 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் இருப்பாங்களா? ஒரு 11th ஸ்டாண்டர்ட் கிளாஸ்க்குள்ளே போயிட்டு 10th ஸ்டாண்டர்ட் பாய்ஸ் ஆர் 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தேடினா கிடைப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் we call it as a null set or empty set or void setன்னு சொல்லுவோம். this we call it as null set or empty set or void set ன்னு சொல்லுவோம். ஓகேவா? that is the set which does not contain any element or the number of elements in a set if it is equal to 0. the number of elements in a set if it is equal to 0 then it is said to be a null set. அதில் எந்த எலிமெண்ட்டுமே இல்லைன்னா அதில் எந்த எலிமெண்ட்டுமே இருக்கக்கூடாது. 0 போட்டுறக்கூடாது. அதுக்காக 0 போட்டோன்னா அப்போ அந்த ஒரு எலிமெண்ட் இருக்கதா அர்த்தம் ஆகிடும். ஓகேவா? 0 போட்டுறக்கூடாது. அப்போ அதில் எந்த எலிமெண்ட்டுமே இல்லைன்னா that we call it as a null set. அதை நம்ம null setன்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ இங்கே பாருங்கள், இந்த இதில் தட் இஸ் இந்த ஏங்கிற செட்டில் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது? how many elements are there? 1 2 3 4 5. ஸோ 5 எலிமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ therefore we can say that n of A is equal to 5ன்னு சொல்லுவோம். n of A, that is number of elements in the set A is equal to 5. இதை we can also say it as a cardinality of the set. இதை நம்ம cardinality of the setன்னு சொல்லலாம். cardinality. இதை வந்து we can also say it as cardinality or we can also call it as a cardinal number. the cardinal number னு சொல்லலாம். number of elements in the set that we call it as the cardinality of the set or the cardinal number of the set. அந்த செட்டோட cardinal number சொல்லுவோம். இப்போ number of alphabets in the word school,
number of alphabets இந்த word school கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீங்க? will say it as only 5 not 6. ஏன்னா இங்கே வந்து ஓ அது 2 தடவை ரிப்பீட் ஆகிருந்தாலும் எத்தனை ஆல்ஃபபெட் இருக்குது? 5 ஆல்ஃபபெட் தான் இருக்குது. மொத்தம் இருக்க 26 ஆல்ஃபபெட்டில் இதில் only we have 5 alphabets. ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டேஷன் இருந்தால் அதையும் சேர்த்து கவுண்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ the number of alphabets in the word school is going to be only 5 and not 6. ஸோ அப்போ therefore இங்கே n of b-யும் 5 தான். n of b-யும் 5 தான். 1 2 3 4 5. ஓகேவா? ஸோ திஸ் we call it as a cardinality or the cardinal numberன்னு சொல்லுவோம். if suppose the set consists of only one element, ஒரு செட்டில் ஒரே ஒரு எலிமெண்ட் மட்டும் இருக்குது, that is the set of all even prime numbers. even prime numbers என்ன இருக்கும்? what are all the even prime numbers? so pங்கிற செட் வந்து it is consists of the set of all even prime numbersனா even prime number 2 மட்டும்தான். 2 is the only even prime number. அப்போ therefore can we say that this is a singleton set if the set consists of only one element. ஒரு செட்டில் ஒரே ஒரு எலிமெண்ட் மட்டும் இருந்தால் that we call it as a singleton set. அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா singleton setன்னு சொல்லுவோம். This we call it as a singleton set. If the set consists of only one element, that we call it as a singleton set ன்னு சொல்லுவோம். singleton set. Okay, இப்போ next நம்ம என்ன பார்க்க போறோம்னா we are going to see about the subset. சப்செட்னா என்னன்னு பார்க்க போகிறோம். சப்செட்டுங்கிறது என்னென்னா இப்போ சப்போஸ் we say that இப்போ let me imagine. ஸோ இது வந்து A is a subset, sorry A is a set. இந்த செட் எடுத்துக்கும். ஏங்கிற செட்டில் வந்து we have the elements 1 3 5 7 9. சப்போஸ் ஒன் மோர் செட் நான் சிங்கிற ஒரு செட்டு சொல்கிறேன். தட் இஸ் அந்த செட்டில் வந்து I have the elements 3 7. அப்போ then we can say that C is the subset. சப்செட்டுக்கு வந்து இந்த சிம்பிள் போடுவோம். இது வந்து C, இந்த செட்டுக்காக C போட்டிருக்கேன். இல்லை இது கன்ஃபியூசிங்காக இருந்தால் let us make this as X. இது Xன்னு எடுத்துக்கலாம். ஸோ X is a subset of Aன்னு சொல்லலாம். ஏன்னா what are all the elements that contained in X? Xல என்னெல்லாம் எலிமெண்ட் இருக்கோ அதெல்லாம் ஏலையும் இருக்குல்ல. Xல என்னெல்லாம் எலிமெண்ட் இருக்கோ அது ஏலையும் இருக்கு இல்லையா? ஏன்னா Xல என்னெல்லாம் எலிமெண்ட் இருக்குது? 3 இருக்குது, அது ஏலையும் இருக்குது. 7 இருக்குது, அதுவும் ஏல இருக்குது. அப்போ therefore we can say that X is a subset of A. ஓகேவா? எக்ஸில் என்னெல்லாம் எலிமெண்ட் இருக்கோ அது ஏல இருந்தால் then we can say that X is a subset of Aன்னு சொல்லுவோம். ஓகேவா? ரெண்டு விதமான சப்செட் இருக்குது. ஒன் we call it as a proper subset, the other one we call it as a improper subset. ஸோ ப்ராப்பர் சப்செட் அப்படிங்கிறது என்னென்னா that is if suppose இங்கே வந்து the number of elements in X and A are not equal, whereas Xல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் எல்லாமே ஏல இருக்கு இல்லையா? that is for example any element if it belongs to X and it belongs to A also, then we can say that it is a proper subset of A. இப்போ இதில் பாருங்கள் நமக்கு 3 and 7 இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா Xல இருக்குது, அதே சமயத்தில் ஏலே இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ therefore this we call it as a proper subset. whereas the number of elements in X இதில் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது? 2. ஆனால் இதில் எத்தனை இருக்குது? 5. ஸோ இப்போ இது நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஈக்குவலாக இல்லை. அப்போ therefore this we call it as a proper subsetன்னு சொல்லுவோம். இதை நம்ம ப்ராப்பர் சப்செட்டுன்னு சொல்லுவோம். that is Xல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஏக்கு ஈக்குவலாக இல்லாமல் இருந்து whereas Xல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸும் ஏல இருந்தா, ஆனால் ஏல இருக்க எல்லாமே Xல இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏல இருக்க எல்லாமே Xல இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. Xல இருக்கிறது ஏல இருந்தா then we call it as a subset X to be the subset of A. ஸோ இப்போ இது நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால this we call it as a proper subsetன்னு சொல்லுவோம். this we call it as a proper subsetன்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா A is said to be the superset of X. ஏன்னா ஏக்குள்ளே தானே X இருக்குது, எக்ஸோட எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஏக்குள்ளே இருக்கு இல்லையா? இப்போ therefore we can call this A to be the superset of X. எக்ஸோட சூப்பர் செட்டுன்னு சொல்லலாம். A is called as the superset of Xன்னு சொல்லலாம். ஓகேவா? தென் எப்போ ரெண்டு செட் ஈக்குவல், எப்போ ரெண்டு செட் ஈக்குவல்னு பார்ப்போம். if suppose two sets are said to be equal if the number of elements in both the sets are equal or the cardinal number if it is going to be the same and every element which belongs to A should be in the X also. So for example I'll consider one more set, suppose Y.
ஓகேவா? இதுலேயும் வந்து I have the same numbers 1 3 5 7 9 அதே நம்பர்ஸ் அதே எலிமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ I can say that A is equal to Yன்னு சொல்லலாம். A is equal to Yன்னு சொல்லலாம். ஸோ டூ செட்ஸ், ரெண்டு செட்டை எப்போ நம்ம வந்து ஈக்குவல்னு சொல்லுவோம்னா, if suppose A is a proper or improper subset of Y, in the same way Y is a improper subset of A. ஓகேவா? A வந்து Yக்கு சப்செட்டாக இருக்கணும், அதே சமயத்தில் Y வந்து Aக்கு சப்செட்டாக இருக்கணும். ஓகேவா? திஸ் we call it as a improper subset. இப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதில் ஏல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் எதர் கம்மியாக இருக்கலாம் அல்லது ஈக்குவலாகவும் இருக்கலாம். இட் மே பி ஈக்குவல் ஆல்சோ. இப்படி போட்டோன்னா கம்மியாக, ஸ்ட்ரிக்டாக கம்மியாக தான் இருக்குன்னு அர்த்தம். வேறஸ் இப்படி போட்டோன்னா இட் மே பி எய்தர் less or it may be equal, ஈக்குவலாக கூட இருக்கலாம். பட் இந்த கேஸில் இது ரெண்டு ஈக்குவலாக இருக்குது. ஓகேவா? if suppose A is a subset of Y and Y is a subset of A, then we can say that this A and Y are equal sets. ஏவும் Yயும் equal sets ன்னு சொல்லலாம். ஸோ எப்போ ஏவையும் ஒய்யும் ஈக்குவல் செட்ஸ்ன்னு சொல்லுவோம், ஒரு ரெண்டு செட்டு ஈக்குவல் செட்ஸ்ன்னு சொல்லணும்னா அதோட கார்டினல் நம்பர் சேமாக இருக்கணும், ஒரு நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் சேமாக இருக்கணும். அண்டு என்ன எலிமெண்ட்ஸ், த எலிமெண்ட்ஸ் ப்ரெசன்ட் இன் ஏ ஷுட் பி ப்ரெசன்ட் இன் ஒய் ஆல்சோ, ஒய்லேயே இருக்கணும். தென் we can say that A is equal to Yன்னு சொல்லலாம். A Y ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ தட் we call it as equal of two sets or two sets are said to be equalன்னு சொல்லலாம். ஓகே, இப்போ இதில் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, we can say that always null set and the set A will be the subset of A. Sorry. Null set will be always the subset of A, and the same way A will also be always be the subset of A. புரியுதா? நல் செட்டும் எப்பயுமே ஏக்கு சப்செட்டாக தான் இருக்கும். தட் இஸ் நல் செட்னா எந்த எலிமெண்ட்டுமே இல்லாதது, அதுவும் உங்களுக்கு ஏவோட சப்செட்டாக தான் இருக்கும். அதே மாதிரி ஏ த ஹோல் செட் வில் ஆல்சோ பி த சப்செட் ஆஃப் ஏ. ஓகேவா? அதுவும் கண்டிப்பாக ஏவோட சப்செட்டாக தான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வாண்ட் டு ரைட் ஆல் த சப்செட்ஸ் ஆஃப் திஸ் செட். இப்போ சப்போஸ் ஏன்ற செட் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க, 1 2 3. ஸோ இதோட சப்செட்ஸ் எல்லாம் எழுதணும் அப்படின்னா, நான் இப்போ இதோட சப்செட்ஸ் எல்லாம், இப்போ இதோட சப்செட்டை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, தட் இஸ் த செட் கண்டெய்னிங் த சப்செட்ஸ் ஆஃப் த செட் ஏ. இந்த செட் ஏவோட சப்செட்ஸ் எல்லாம் நான் செட்டாக எழுதினேன்னா அதை ஐ கால் இட் அஸ் அ பவர் செட், ஆர் இதை வந்து நம்ம பவர் செட்டுன்னு சொல்லுவோம். இதை வந்து நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம்னா ரோ ஆஃப் ஏன்னு சொல்லுவோம். ரோ ஆஃப் ஏ, இதை வந்து ரோன்னு சொல்லுவோம். ரோ ஆஃப் ஏன்னா என்ன அர்த்தம்? பவர் செட் ஆஃப் ஏ, இல்லை ரோ ஆஃப் ஏன்னு சொல்லலாம் அல்லது பவர் செட் ஆஃப் ஏன்னு சொல்லலாம். ஓகேவா? பவர் செட் ஆஃப் ஏங்கிறது த செட் விச் கன்சிஸ்ட் ஆஃப் ஆல் த சப்செட்ஸ் ஆஃப் த செட் ஏ. ஏயோட சப்செட்ஸ் எல்லாமே ஒரு செட்டாக எழுதணும்னா தட் வி கால் இட் அஸ் அ பவர் செட் ஆஃப் த ஏ, பவர் செட் ஆஃப் த செட் ஏன்னு சொல்லலாம். இப்போ இதில் பாருங்கள், இப்போ இதோட சப்செட்ஸ் எழுதணும்னா நான் ஏற்கனவே சொன்னேன் நல் செட் ஒரு சப்செட்டுன்னு சொன்னேன். ஸோ நல் செட் ஒன்று எழுதிட்டேன். அடுத்தது நம்ம ஒரு எலிமெண்ட்டாக எழுதலாம். ஸோ இது எல்லாமே சப்செட் தான். ஓகேவா? அடுத்தது நம்ம ரெண்டு எலிமெண்ட்டாக எழுதலாம், 1 2, அது மாதிரி 2 3, அப்புறம் 1 3. ஓகேவா? ஃப்ளவர் பிரேசஸ் தான் போடணும், ஏன்னா இது எல்லாமே ஒரு செட்டு. ஓகேவா? இந்த சப்செட்ஸ் இது ஒன்று சப்செட், இது ஒன்று சப்செட் ஆஃப் ஏ தான். 3 is a subset of A, 1 2 is a subset of A, 2 3 is a subset of A, 1 3 is a subset of A. ஸோ இது எல்லாமே சப்செட் ஆஃப் ஏ. அதே மாதிரி ஒன் மோர் செட் இருக்கும், 1 2 3. இதில் வந்து the order doesn't matter. 1 2னாலும் 2 1னாலும் ஒரே செட்டு தான், அதில் எந்த வித்தியாசமுமே கிடையாது. ஸோ அதனால் இங்கே ஆர்டர் டசன்ட் மேட்டர். செட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா the order doesn't matter. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த லெட்டர்ஸ் ஆஃப் த வேர்ட் ஸ்கூல், இதை நான் இப்படி தான் எழுதணுங்கிற அவசியம் இல்லை, நான் இப்படி கூட எழுதிக்கலாம். ஐ கேன் ஆல்சோ ரைட் இட் லைக் திஸ், தட் இஸ் HOLCS, இப்படியும் எழுதிக்கலாம். ஐ கேன் ஆல்சோ ரைட் இட் லைக் திஸ். ஸோ அதனால் இங்கே வந்து அந்த ஆர்டர் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு எந்த ரூல்ஸும் இல்லை. ஆர்டர் எப்படி வேணாலும் இருக்கலாம். அதே மாதிரி தான் இந்த செட்டும், நீங்கள் ஆர்டர் எப்படி வேணாலும் மாற்றி எழுதிக்கலாம். இந்த ஆர்டரில் தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ அதனால் இங்கேயும் பார்த்தீங்கன்னா 1 2 is same as 2 1. ஸோ அதனால் இங்கே வந்து the order doesn't matter. ஸோ அப்போ these are the subsets of the set A. ஸோ இதை வந்து we can say it as a power set.
எல்லா சப்செட்டையும் நம்ம ஒரு செட்டாக எழுதணும்னா இது ஒன்னொன்னும் சப்செட் ஆஃப் ஏ, அது எல்லாத்தையும் if you are going to write it within the flower braces and write it as a set, இதை நீங்கள் ஒரு செட்டாக எழுதுனீங்கன்னா that we call it as a power set. இதை தான் நம்ம பவர் செட்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? சப்போஸ் if A has 3 elements, then the number of elements in the power set, number of elements, that is n of power set of A or n of row of A will be equal to 2 power 3. இப்போ ஏல n elements இருந்தா n of row of A will have 2 power n. இப்போ இதில் வந்து ஏல 3 elements இருக்கா, அப்போ பவர் செட்டில் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கும்? 2 power 3 இருக்கும். 2 power 3ன்றது என்ன? இட் இஸ் கோயிங் டு பி 8. 2 cube is 8. இதில் மொத்தம் 8 எலிமெண்ட்ஸ் இருக்கா பாருங்க. 1 2 3 4 5 6 7 8. 8 எலிமெண்ட்ஸ் இருக்கா? அப்போ ஏல 4 எலிமெண்ட்ஸ் இருந்தா what will be the number of elements in the power set of A? பவர் செட்டில் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கும்? 2 power 4. ஸோ அந்த எலிமெண்ட்ஸ் எழுதணுங்கிற அவசியம் கூட இல்லை, நம்ம இதை யூஸ் பண்ணி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ the number of elements in the power set of A will be equal to 2 power n. ஸோ ஏல n எலிமெண்ட்ஸ் இருந்தால் the number of elements in the power set of A or the cardinal number of the power set of A, இந்த பவர் செட்டோட cardinal number வந்து 2 power n இருக்கும். It will be 2 power n. புரிஞ்சுதா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா we are going to see about நீங்கள் இந்த செட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். the set of all natural numbers அதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ natural numbers. So natural numbersங்கிறது it is the set which consists of 1ல இருந்து infinity வரைக்கும் 1 2 3 4 5 6, அதுதான் we call it as set of natural numbers. So this is a subset of the set of whole numbers. இது வந்து ஹோல் நம்பர்ஸோட சப்செட். ஏன்னா ஹோல் நம்பர்ன்றது என்னது, அதில் 0 எக்ஸ்ட்ராவாக இருக்கும் இல்லையா? ஸோ 0 1 2 3 அது எல்லாமே சேர்ந்தது தான் ஹோல் நம்பர்ஸ். ஸோ த செட் நேச்சுரல் நம்பர் வில் பி a subset of the set of whole numbers which will be in turn a subset of integers. இது வந்து இன்டீஜர்ஸோட சப்செட்டாக இருக்குது. இன்டீஜர்னு போது நமக்கு நெகட்டிவ் இன்டீஜர்ஸும் சேர்ந்து வரும். ஓகேவா? இதிலெல்லாம் நெகட்டிவ் நம்பர்ஸ் வராது. வேற இங்கே இன்டீஜர்ஸ்ன்னு சொல்லும்போது நமக்கு நெகட்டிவ் இன்டீஜர்ஸும் வரும். தட் இஸ் -1 -2 -3 எக்ஸெட்ரா அப் டு அதுமாதிரி 0 1 2 3 எக்ஸெட்ரா அப் டு. ஸோ அப்போ therefore அது வந்து இந்த செட் இசட்ல இருக்கும். which will be again a subset of, so this is again a subset of Q, which is a set of rational numbers. Qங்கிறது set of rational numbers which is of the form P by Q. Qங்கிறது it is set of rational numbers which can be written in the form of P by Q, which is again a subset of real numbers, which is again a subset of real numbers. இங்க real numberங்கிறது வந்து it consists of rational and irrational number. இந்த √2 √3 அதெல்லாம் we call it as irrational number. ஓகேவா? ஸோ அது வந்து ரியல் நம்பர்ஸ். ஸோ இது வந்து இதோட சப்செட். இன்னொரு செட் இருக்குது காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். ஸோ இந்த ரியல் நம்பர்ஸ் வந்து இட் இஸ் அ சப்செட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் சீன் டினோட் பண்ணுவோம். ஸோ நேச்சுரல் நம்பர் தான் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் செட். இதை நம்ம வந்து டயக்ராமில் காட்டணும்னா, ஸோ திஸ் இஸ் அ செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர். இதுக்கு அடுத்தது செட் ஆஃப் ஹோல் நம்பர்ஸ், அதுக்கு அடுத்தது செட் ஆஃப் இன்டீஜர்ஸ், அதுக்கு அடுத்தது செட் ஆஃப் rational numbers Q, set of rational numbers. அதுக்கு அடுத்தது set of R, that is real numbers. அடுத்து the final one is the set of complex numbers. புரியுதா? ஸோ இருக்கிறதுலே ரொம்ப சின்ன செட் வந்து செட் நேச்சுரல் நம்பர் செட்டு தான். அதுக்கு அடுத்தது ஹோல் நம்பர். ஸோ இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு 0 வரும். ஹோல் நம்பர் செட்டில் யூ வில் பி ஹேவிங் ஒரு 0 எக்ஸ்ட்ரா இருக்கும். அந்த ஹோல் நம்பர்ஸ்க்கும் இன்டீஜர்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இன்டீஜர்ஸில் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ்லாம் வரும். இதில் வெறும் நமக்கு 0லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் உள்ள அந்த நம்பர்ஸ் மட்டும் தான் வரும். வேற இதில் நமக்கு நெகட்டிவ் இன்டீஜர்ஸும் வரும். Qங்கிறது செட் ஆஃப் ஆல் ரேஷ்னல் நம்பர்ஸ். ரேஷ்னல் நம்பர்ஸ்ன்றது which can be written in the form of P by Q, டெசிமல், ஃப்ராக்ஷன், அதுதான் we call it as set of rational numbers. ஓகேவா? இங்கே வந்து இசட்டில் வந்து 2.5 அதெல்லாம் வராது. அந்த ஃப்ராக்ஷன் டெசிமல்லாம் வராது. வேற ரேஷ்னல் நம்பரில் அந்த ஃப்ராக்ஷன் டெசிமல்லாம் வரும். அடுத்தது ரியல் நம்பர்ஸ். ரியல் நம்பர்ஸில் என்ன வரும் எக்ஸ்ட்ராவா? இர்ரேஷ்னல் நம்பர்ஸ், தட் இஸ் √2 √3 அதெல்லாம் we call it as irrational number இல்லையா? ஸோ அந்த மாதிரி irrational நம்பர்ஸும் சேர்ந்து தான் இந்த ரியல் நம்பர்ஸ். அடுத்தது காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜினரி நம்பர்ஸும் சேர்ந்து வரும். இந்த ரியல் நம்பர்ஸோடு சேர்த்து இமேஜினரி நம்பர்ஸ். அது நீங்கள் நெக்ஸ்ட் இயர் 12th படிப்பீங்க. இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் பற்றி நெக்ஸ்ட் இயர் 12th படிப்பீங்க. ஸோ இதுதான் வந்து ஆர்டர்னு சொல்லுவோம். ஓகேவா? அண்ட் தென் செட்டை வந்து we usually denote it by Venn diagram. வென் டயக்ராம்ன்றது இந்த மாதிரி சர்க்கிளாக தான் போடணுங்கிறது இல்லை, என்ன ஷேப் வேணாலும் போட்டுக்கலாம். பட் ஜென்ரலி we use circles. நம்ம வந்து சர்க்கிள்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது செட் ஏ, இது செட் பி,
இந்த மாதிரி எழுதுறதுக்கு பேர் வந்து we call it as Venn diagram. இந்த மாதிரி படத்துல போடுறதுக்கு பேர் வந்து இது we call it as Venn diagram. இதுதான் நம்ம Venn diagram னு சொல்லுவோம். The diagrammatic representation of a set is called as a Venn diagram. The diagrammatic representation of a set is called as a Venn diagram. அதுதான் நம்ம Venn diagram னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா the operations on sets. என்னெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணலாம்? The first one is union. Union அப்படின்றது என்னன்னா, that is the element should belongs to A or B or both. That we call it as union. The element should belongs to A or B or both. இப்போ for example A என்ற செட்ல வந்து I have the numbers 1 3 5 7 and then B என்ற செட்ல வந்து I have the numbers 1 2 4 6. then A union B. A union B ன்றது ரெண்டும் சேர்ந்தது. ஓகேவா? இந்த மாதிரி நம்பர்ஸ் ஒரே நம்பர் இருந்ததுன்னா அதை ரிப்பீட் பண்ணக்கூடாது, ஒரு தடவை எதுனா போதும். ஸோ இட் இஸ் 1 2 3 4 5 6 7. so this is going to be A union B. so A union B ன்றது it is union of both. that is it should be the element should be present in either in A or in B or in both. ஒன்று அந்த எலிமெண்ட் ஏல இருக்கணும் அல்லது பியில் இருக்கணும் அல்லது ரெண்டுத்துலேயுமே கூட இருக்கலாம். அதுதான் நம்ம இங்கே சொல்கிறோம். புரியுதா? இப்போ 2ங்கிற எலிமெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா பியில் இருக்குது, 3ங்கிற எலிமெண்ட் எடுத்தால் ஏல இருக்குது, 1ங்கிற எலிமெண்ட் எடுத்தால் ரெண்டுத்துலேயுமே இருக்குது. ஸோ ஒன்று ஏல இருக்கணும் அல்லது பியில் இருக்கணும் அல்லது ரெண்டுத்துலேயுமே இருக்கணும். தட் we call it as A union B. அதை தான் A union Bன்னு சொல்கிறோம். ஸோ A union Bன்றது ரொம்ப சிம்பிள், ரெண்டையும் சேர்த்து எழுதிட வேண்டியதான். ஆனால் இதுமாதிரி ரெப்படிஷன் இருந்துச்சுன்னா ஒரு தடவை தான் எழுதணும். ஏற்கனவே சொன்னேன்னா எலிமெண்ட்ஸ் will not be repeated. எலிமெண்ட்ஸ் திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ண மாட்டோம்னு நான் ஆல்ரெடி சொன்னேன். நான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது இன்டர்செக்ஷன். இன்டர்செக்ஷன்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ இன்டர்செக்ஷன்றது இட் இஸ் அ common element or the common portion or the common element that we call it as intersection. so இங்க என்னெல்லாம் elements காமனா இருக்கு? 1 மட்டும் தான் நமக்கு காமனா இருக்கு. அப்ப therefore A intersection B is equal to 1. A intersection B வந்து 1 ன்னு சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா disjoint setனா என்னன்னு பார்க்க போறோம். disjoint setங்கிறது என்னன்னா, if suppose A and B does not have any common element, A க்கும் B க்கும் எந்த common elementமே இல்லைனா then it is said to be a disjoint set. or in other words, if suppose A intersection B is equal to a null set, A intersection B வந்து null set இருந்தா then it is said to be a disjoint set. இப்போ இது வந்து it is a disjoint set. ஏன்னா ரெண்டுத்துக்கும் காமனே எதுவுமே இல்லை இல்லையா? இப்போ காமனா இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். it will be like this. இது A, இது B. so it is the common portion for A and B. இதை தான் நம்ம A intersection B ன்னு சொல்லுவோம். இந்த போர்ஷனை தான் A intersection B ன்னு சொல்லுவோம். A union Bன்றது இது எல்லாமே சேர்ந்தது. இது எல்லாம் சேர்ந்தது தான் A union B. இங்கேயும் A union B ன்னு சொன்னா இது A B ரெண்டும் சேர்ந்தது தான் A union B. ஆனால் இங்கே இன்டர்செக்ஷன் கிடையாது. ஏன்னா disjoint sets. ஏன்னா இதில் காமனே எதுவுமே இல்லை இல்லையா? காமன் போர்ஷனே கிடையாது. ஓகேவா? ஸோ தட் we call it as என்ன சொல்கிறது, disjoint setsன்னு சொல்லுவோம். disjoint setsன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா we are going to see about complement of a setனா என்னென்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி யூனிவர்சல் செட்னா என்னென்னு பார்க்கலாம். யூனிவர்சல் செட்டுங்கிறது என்னென்னா இட் இஸ் த பேசிக் செட். அது தான் பேசிக் செட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் எடுக்கும்போது we can have the real numbers to be the universal set. அது இல்லை நேச்சுரல் நம்பர்ஸை கூட நம்ம யூனிவர்சல் செட்டாக எடுக்கலாம். ஓகேவா? அல்லது இன்டீஜர்ஸை கூட நம்ம யூனிவர்சல் செட்டாக எடுத்துக்கலாம். ஸோ இட் இஸ் த பேசிக் செட். அந்த செட்லேருந்து தான் நம்ம கொண்டு வருவோம் அந்த மாதிரி. ஓகேவா? இதுமாதிரி நம்பர்ஸாக இருந்தால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஃப்ளவர்ஸ் பற்றி பேசும்போது செட் ஆஃப் ஆல் ரெட் ரோசஸ் அப்படின்னு சொல்லும்போது the set of all flowers in a garden, that we can take it as a universal set. அந்த கார்டனில் இருக்கக்கூடிய எல்லா பூவையுமே நம்ம யூனிவர்சல் செட்டாக எடுக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி the set of all taller boys or the boys whose height is greater than 165 centimeter அப்படி சொன்னோன்னா அப்போ நம்ம என்ன சொல்லலாம், the set of all boys, அதை நம்ம can take it as a universal set. அந்த கிளாஸில் இருக்கக்கூடிய பாய்ஸை வந்து யூனிவர்சல் செட்டாக எடுத்துக்கலாம். அல்லது அந்த கிளாஸ் the whole class ஸ்டூடெண்ட்ஸாவே நம்ம யூனிவர்சல் செட்டாக எடுத்துக்கலாம். ஸோ அதுதான் வந்து பேசிக் செட்டுன்னு சொல்லுவோம். The universal setup we call it as basic set. So universal setup is usually denoted by U. இந்த லெட்டர் பெரிய U போடுவோம். ஓகேவா? ஸோ யூனிவர்சல் செட் வந்து இதை தான் நம்ம யூன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி அவுட் சைட் ஸ்பேஸ் இந்த யூனிவர்சல் செட்டுக்குள்ளே இது இருக்க மாதிரி நம்ம போடுவோம். ஓகேவா? இப்போ இந்த இதெல்லாம் நம்பர்ஸுங்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதிரி நம்ம இப்போ போடும்போது இப்படி போடணும். ஆக்சுவலாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூனிவர்சல் செட்டில் வந்து ஐ ஹாவ் த நம்பர்ஸ், யூங்கிற செட்டில் வந்து ஐ ஹாவ் த நம்பர்ஸ் 1 2 3 4
5 6 7 8 9 10 சப்போஸ் ஓகேவா இப்படி இருக்குன்னா தென் திஸ் செட் ஏல வந்து இந்த எலிமெண்ட்ஸ் இருக்குது, செட் பியில் இந்த எலிமெண்ட்ஸ் இருக்குன்னா அதை நான் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலான்னா ஸோ திஸ் இஸ் த யூனிவர்சல் செட் இதுதான் யூனிவர்சல் செட் ஓகேவா ஸோ செட் ஏல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குது 3 5 7 ஒன்றுங்கிற எலிமெண்ட் ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்குல்லையா ஸோ அப்போ இந்த காமன் போர்ஷனில் 1 எழுதிக்கணும் ஓகேவா பியில் வேறு என்னெல்லாம் எலிமெண்ட் இருக்குது 2 4 6 இப்போ சப்போஸ் வேறு எலிமெண்ட் காமனாக இருந்தாலும் அதை இந்த காமன் போர்ஷனில் எழுதிக்கணும் சரி இப்போ யூனிவர்சல் செட்டில் இதை தவிர வேறு என்னெல்லாம் எலிமெண்ட்ஸ் இருக்குது 8 9 10 ஓகேவா ஸோ இதை தான் நம்ம வி கால் இட் அஸ் யூனிவர்சல் செட் இங்கே நான் இதை யூனிவர்சல் செட்டாக எடுத்திருக்கேன் ஸோ யூனிவர்சல் செட்டுங்கிறது த செட் என்ன சொல்கிறது இட் இஸ் த பேசிக் செட் இப்போ நம்பர்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது ரியல் நம்பர்ஸ் எடுக்கலாம் ஓகேவா இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளத்தை பொறுத்து நம்ம யூனிவர்சல் செட் எடுத்துக்கலாம் இங்கே வந்து ஐ ஹவ் டேக்கன் திஸ் செட் அஸ் அ யூனிவர்சல் செட் த செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தேன் 11 ஆர் இதில் ஈக்குவல் டு 10 வரைக்கும் உள்ள அந்த நேச்சுரல் நம்பர்ஸை நான் யூனிவர்சல் செட்டாக எடுத்திருக்கேன் ஸோ அதனால் இட் டிபெண்ட்ஸ் ஓகேவா ஸோ நம்ம யூனியன்னா என்னன்னு பார்த்தோம் யூனியன்றது தட் இஸ் த எலிமெண்ட் ஷுட் எய்தர் பிலாங் டு ஏ ஆர் டு பி ஆர் போத் ஒன்று ஏல இருக்கணும் அல்லது பியில் இருக்கணும் அல்லது ரெண்டுத்துலேயுமே இருக்கணும் இன்டர்செக்ஷன்றது த எலிமெண்ட் ஷுட் பிலாங் டு போத் ஏ அண்ட் பி ஏ அண்ட் பி ஏலையும் இருக்கணும் அதே சமயத்தில் பிலையும் இருக்கணும் தட் வி கால் இட் அஸ் இன்டர்செக்ஷன் அதை தான் நம்ம இன்டர்செக்ஷன்னு சொல்கிறோம் ஓகேவா நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காம்ப்ளிமெண்ட்னா என்னென்னு பார்க்க போகிறோம் ஏ காம்ப்ளிமெண்ட் இட் இஸ் எய்தர் ரிட்டன் லைக் திஸ் ஒன்று இப்படி எழுதுவோம் ஆர் இட் கேன் பி ரிட்டன் ஆல்சோ லைக் திஸ் இப்படியும் எழுதலாம் ஏ காம்ப்ளிமெண்ட் இதை வி கால் இட் அஸ் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஏ காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஏன்றது என்னென்னா த எலிமெண்ட் விச் இஸ் நாட் ப்ரெசன்ட் இன் ஏ தட் வி கால் இட் அஸ் ஏ காம்ப்ளிமெண்ட் ஏல இல்லாதது இப்போ பாருங்கள் யூனிவர்சல் செட் நான் இதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா ஐ ஹவ் டேக்கன் திஸ் டு பி த யூனிவர்சல் செட் இதுதான் ஏங்கிற செட்டுன்னு சொன்னேன் ஏங்கிற செட்டில் ஐ ஹாவ் த எலிமெண்ட்ஸ் 1 3 5 7 ஓகேவா இப்போ ஏல இல்லாத எலிமெண்ட்ஸ் என்னெல்லாம் யூனிவர்சல் செட்டில் இருக்குது வாட் ஆர் ஆல் த எலிமெண்ட்ஸ் விச் ஆர் ப்ரெசன்ட் விச் ஆர் நாட் ப்ரெசன்ட் இன் ஏ ஏல இல்லாதது எதெல்லாம் யூனிவர்சல் செட்டில் இருக்குது என்னெல்லாம் இருக்குது பாருங்கள் ஆக்சுவலாக 2 அடுத்தது 4 அப்புறம் 6 அப்புறம் 8 9 10 ஸோ திஸ் வி கால் இட் அஸ் ஏ காம்ப்ளிமெண்ட் ஏ காம்ப்ளிமெண்ட்ன்றது இது ஏல இல்லாதது இந்த ஏல இல்லாதது எதெல்லாம் இருக்குது 2 4 இதெல்லாம் ஏல இல்லை 2 இல்லை 4 இல்லை 6 இல்லை 8 இல்லை 9 இல்லை 10 இல்லை வேற இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஏல இருக்குது ஏல இல்லாத எலிமெண்ட்ஸை வி கால் இட் அஸ் ஏ காம்ப்ளிமெண்ட் அதுதான் நம்ம ஏ காம்ப்ளிமெண்ட்னு சொல்லுவோம் ஓகேவா இதுக்கு ஃப்ளவர் ப்ரைஸஸ் தான் போடணும் வேறு எந்த ப்ரைஸஸும் போடக்கூடாது செட் ஷுட் பி ரிட்டன் வித்தின் த ஃப்ளவர் ப்ரைஸஸ் ஒன்லி ஓகேவா திஸ் வி கால் இட் அஸ் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் த செட் ஏ இதை காம்ப்ளிமெண்ட் ஆர் இப்படியும் சொல்லலாம் ஏ காம்ப்ளிமெண்ட்டை இப்படியும் சொல்லலாம் யூ கேன் ஆல்சோ ரைட் இட் லைக் திஸ் ஏக்கு மேலே சி போட்டு இப்படியும் எழுதலாம் ஏ காம்ப்ளிமெண்ட் ஓகேவா நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா செட் டிஃப்ரென்ஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம் ஸோ செட் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா தட் இஸ் த எலிமெண்ட் விச் ஆர் ஆல் ப்ரெசன்ட் இன் ஏ அண்ட் பட் நாட் இன் பி தட் இஸ் ஏல இருக்கணும் ஆனால் பியில் இருக்கக்கூடாது that we call it as set difference. So for example a minus b set difference is denoted by a minus b or இப்படியும் எழுதலாம் sorry இப்படி இல்லை இப்படி a யூஸ்வலி நம்ம வந்து இப்படி தான் எழுதுவோம் யூஸ்வலாக செட் டிஃப்ரென்ஸ் இப்படி தான் எழுதுவோம் இப்படியும் எழுதலாம் we can also write it like this ஓகேவா ஸோ இது இப்படின்னா என்ன அர்த்தம்னா the element should belong to a but not to b அந்த எலிமெண்ட் வந்து ஏல இருக்கணும் ஆனால் பியில் இருக்கக்கூடாது தட் வி கால் இட் அஸ் செட் டிஃப்ரென்ஸ் ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெண்டு செட்லேயும் செட் டிஃப்ரென்ஸ் இப்போ பாருங்கள் ஒரு எலிமெண்ட் ஏல இருக்கணும் ஆனால் பியில் இருக்கக்கூடாது 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பார்த்திங்கன்னா ஏல இருக்குது ஆனால் பிலையும் இருக்குது அப்போ அதுக்கு வராது ஏ மைனஸ் பியில் அது வராது வேற 3 எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ ஏ மைனஸ் பிங்க என்ன வரும் வாட் வில் பி ஏ மைனஸ் பி 3 இல்லையா 3 ஏல இருக்குது ஆனால் பியில் இல்லை இல்லையா ஸோ அப்போ அந்த எலிமெண்ட் வரும் அடுத்து 5 அது ஏல இருக்குது ஆனால் பியில் இல்லை ஸோ அப்போ 5யும் வரும் அடுத்தது 7 வந்து ஏல இருக்குது அதே சமயத்தில் பியில் இல்லை ஸோ அப்போ அதுவும் வரும் ஸோ அப்போ ஏ மைனஸ் பிங்கிறது த எலிமெண்ட் விச் ஆர் ஆல் ப்ரெசன்ட் இன் ஏ பட் நாட் இன் பி ஏல இருக்கணும் ஆனால் பியில் இருக்கக்கூடாது தட் வி கால் இட் அஸ் ஏ மைனஸ் பி ஓகேவா இப்போ இதே பி மைனஸ் ஏன்னா அப்போ நமக்கு என்ன வரும் பி மைனஸ் ஏன்றது என்ன வரும் உங்களுக்கு பியில் இருக்கணும் ஆனால் ஏல இருக்கக்கூடாது பியில் இருக்கணும் ஆனால் ஏல இருக்கக்கூடாது 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஏல இருக்குது அப்போ அது கிடையாது 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏல இல்லை ஆனால் பியில் இருக்குது அப்போ அது வரும் அடுத்து 4 எடுத்துக்கிட்டிங்கன்னா
அது பியில் இருக்குது ஆனால் ஏல இல்லை, ஸோ அப்போ அதுவும் வரும். அடுத்து 6 எடுத்துக்கிட்டிங்கன்னா பியில் இருக்குது ஆனால் ஏல இல்லை, ஸோ அப்போ அதுவும் வரும். ஸோ b minus a is 1 2 4 6 சரி 1 வராது 2 4 6. ஸோ திஸ் இஸ் b minus a of these two sets. இந்த ரெண்டு செட்டோட b minus a புரியுதா? ஸோ இதில் ஒரு சில பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. என்னென்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா that is the first one is that universal set minus a gives you a complement. ஓகேவா? யூனிவர்சல் செட்லேருந்து ஏவை சப்ராக்ட் பண்ணிங்கன்னா தட் இஸ் செட் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா யூல் கெட் இட் அஸ் ஏ காம்ப்ளிமெண்ட் கிடைக்கும். தட் இஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம வந்து யூனிவர்சல் செட்டில் இருக்கணும் ஆனால் ஏல இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். யூனிவர்சல் செட்டில் இருக்கணும் ஆனால் ஏல இருக்கக்கூடாது. இப்போ 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா யூனிவர்சல் செட்டில் இருக்குது ஆனால் அது ஏலையே இருக்குது, அப்போ அது வராது. 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா யூனிவர்சல் செட்டில் இருக்குது ஆனால் அது ஏல இல்லை இல்லையா? அதுதான் நமக்கு ஏ காம்ப்ளிமெண்ட்டில் எழுதணும், ஏ காம்ப்ளிமெண்ட்டில் எழுதணும். அதே மாதிரி 3 எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஏல இருக்குது, அப்போ அது வராது. அடுத்து 4 எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து யூனிவர்சல் செட்டில் இருக்குது ஆனால் ஏல இல்லை, அதானே ஏ காம்ப்ளிமெண்ட்டில் எழுதணும். புரியுதா? அதே மாதிரி தான் நமக்கு 5 எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஏல இருக்குது. 6 எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து யூனிவர்சல் செட்டில் இருக்குது ஆனால் ஏல இல்லை, அப்போ அது வரும். அடுத்தது 7 எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ரெண்டுத்துலேயுமே இருக்குது, ஸோ அப்போ அது வராது. 8 9 10 இது மூணுமே யூனிவர்சல் செட்டில் இருக்குது ஆனால் ஏல இல்லை, ஸோ அப்போ அதுதானே ஏ காம்ப்ளிமெண்ட்டுன்னு எழுதியிருக்கோம். புரியுதா? ஸோ யூனிவர்சல் செட் மைனஸ் ஏ gives you ஆர் செட் டிஃபரன்ஸ் ஏ gives you ஏ காம்ப்ளிமெண்ட். யூனிவர்சல் செட்லேருந்து ஏவை அந்த செட் டிஃபரன்ஸ் பண்ணோன்னா you'll get ஏ காம்ப்ளிமெண்ட் கிடைக்கும். அதே மாதிரி the second one is that a minus a is equal to null set. ஏலேருந்து ஏவையே செட் டிஃபரன்ஸ் பண்ணோன்னா நல் செட் கிடைக்கும். தட் இஸ் ஏல இருக்கணும் அதே சமயத்தில் ஏலே இருக்கக்கூடாதுன்னா அப்போ நல் செட் தானே. எல்லா எலிமெண்ட்டுமே ஏல இருக்குன்னா அப்போ ஏலே இருக்கும் தானே செய்யும். அப்போ ஏ மைனஸ் ஏ இஸ் அ நல் செட், கண்டிப்பாக அது நல் செட்டாக தான் இருக்கும். அடுத்து தேர்ட் ஒன் வந்து நல் செட் மைனஸ் ஏ gives you நல் செட். இப்போ நல் செட்டில் இருக்கணும் அதே சமயத்தில் ஏல இருக்கக்கூடாதுன்னா அது நல் செட் தானே. ஏன்னா நல் செட் மட்டும்தான் நமக்கு வந்து என்னது நல் செட்டில் இருக்குது ஆனால் ஏல இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ அதனால் நல் செட் மைனஸ் ஏ gives you நல் செட். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் வந்து ஏ மைனஸ் நல் செட். ஏல இருக்கணும் ஆனால் நல் செட்டில் இருக்கக்கூடாது, அது என்ன? ஏ. இப்போ ஏல இருக்கணும் ஆனால் நல் செட்டில் இருக்கக்கூடாது. நல் செட்டில் ஒன்றுமே இருக்காது, இதுதான் நல் செட். இதுதான் நல் செட். இப்போ ஏல இருக்கணும் ஆனால் நல் செட்டில் இருக்கக்கூடாதுன்னா அப்போ 1 இருக்குது 3 இருக்குது 5 இருக்குது 7 இருக்குது, அது ஏ தானே. வேற நல் செட்டில் இருக்கணும் ஆனால் ஏல இருக்கக்கூடாதுன்னா நல் செட்டில் என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. அப்போ தேர்ஃபோ அது என்ன வரும்? நல் செட்டே தான் வரும். ஓகேவா? அதுதான் நம்ம இந்த ப்ராப்பர்ட்டிஸில் சொல்கிறோம். அண்ட் தென் த ஃபிஃப்த் ஒன் இஸ் a minus universal set is equal to null set. A minus universal set gives you null set. That is ஏல இருக்கணும் ஆனால் யூனிவர்சல் செட்டில் இருக்கக்கூடாது. ஏல இருக்கணும் ஆனால் யூனிவர்சல் செட்டில் இருக்கக்கூடாதுன்னா ஏல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸும் தான் யூனிவர்சல் செட்டில் இருக்கே, அப்புறம் எப்படி ஏல இருக்காத எலிமெண்ட்ஸ் யூனிவர்சல் செட்டில் இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா யூனிவர்சல் செட்டுங்கிறது தான் இட் இஸ் அ பிகர் செட்டுன்னு சொன்னோம் இல்லையா? அதில் கண்டிப்பாக ஏ இருக்கும். அதனால் ஆல்வேஸ் ஏ மைனஸ் யூனிவர்சல் செட் gives you நல் செட். இது எப்பயுமே நல் செட் தான் கொடுக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ். சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ். இப்போ ஃபஸ்ட் நம்ம பார்த்தது செட் டிஃப்ரென்ஸ், இது வந்து செட் டிஃப்ரென்ஸ், இது வந்து செட் டிஃப்ரென்ஸ், இது செட் டிஃப்ரென்ஸ். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ். ஸோ சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் ஆஃப் டூ செட்ஸ், சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் ஆஃப் டூ செட்ஸ், அதை வந்து we usually denoted by A delta B. இதான் A symmetric difference Bன்னு சொல்லுவோம். A symmetric difference B. இது வந்து it is defined as A minus B union B minus A. A minus B union B minus A. இங்கே கண்டுபிடிச்சோம்ல, A minus B கண்டுபிடிச்சோம், B minus A கண்டுபிடிச்சோம். இது ரெண்டுத்துக்கும் யூனியன் கண்டுபிடிச்சோன்னா that we call it as a symmetric difference. That is A minus B union B minus A is said to be the symmetric difference between A and B, between the sets A and B. Between the sets A and B. Okay, so this we call it as a symmetric difference. In the symmetric difference we have one more formula. And we can also write it like this. That is A symmetric difference B can also be written as A union B minus A intersection B. That is A union B ல இருந்து A intersection B subtract பண்ணிட்டோம்னா பாருங்க, இதுதான் அந்த செட் A union B. ஓகேவா? இது A intersection B. ஸோ இந்த ஒரு எலிமெண்ட் இதுலேருந்து எடுத்துட்டோன்னா இப்போ இதுதானே நமக்கு சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ். பாருங்க, 2 3 4 5 6 7 இருக்கா?
ஸோ அப்போ therefore A union B minus A intersection B னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ சிமெட்ரிக் டிஃபரன்ஸை எதர் A minus B union B minus A னு சொல்லலாம், ஆர் A union B minus A intersection B னு சொல்லலாம். ஸோ this we call it as a symmetric difference. இதை தான் நம்ம symmetric difference சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து finite set. Finite setனா என்னன்னா, if the number of elements is countable, number of elements வந்து countable, finite. ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் the set of all men in தமிழ்நாடுனா அது கவுண்டபிள் தான். ஈவன் தோ இட் இஸ் அ வெரி பிக் நம்பர், அது ஒரு பெரிய நம்பராக இருந்தால் கூட அது கவுண்டபிள் தான். திஸ் நம்பர் ஆஃப் ஆல் மென் இன் தமிழ்நாடு அப்படின்றது வந்து இட் இஸ் கவுண்டபிள். ஓகேவா? ஆர் த நம்பர் ஆஃப் ஆல் மென் இன் த ஹோல் ஆஃப் இந்தியா, அது இட் இஸ் அ வெரி பிக் நம்பர், பட் இட் இஸ் கவுண்டபிள். அதனால இட் இஸ் அ ஃபைனைட் செட். அது ஒரு ஃபைனைட் செட். ஆனால் இன்ஃபைனைட் செட்டுங்கிறது என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து த செட் ஆஃப் stars in the sky, the set of all the stars in the sky, அது உங்களால் கவுண்ட் பண்ண முடியுமா? கேன் யூ கவுண்ட் ஆல் த ஸ்டார்ஸ் இன் த ஸ்கை? அந்த ஸ்கையில் இருக்கக்கூடிய ஸ்டார்ஸ் எல்லாம் கவுண்ட் பண்ண முடியுமா? ஸோ தட் வி கால் இட் அஸ் இன்ஃபைனைட் செட். அதை நம்ம இன்ஃபைனைட் செட்டுன்னு சொல்லுவோம். அல்லது நம்ம இப்படி சொல்லலாம், த செட் ஆஃப் ஆல் பாயிண்ட்ஸ் ஆன் எ லைன். ஒரு லைனில் எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ண முடியுமா? கேன் யூ கவுண்ட் ஹவு மெனி பாயிண்ட்ஸ் ஆர் தேர் இன் எ லைன்? லைனே வந்து போய்கிட்டே இருக்குன்னு சொல்லுவோம். ஓகேவா? லைன் செக்மெண்ட் கூட இல்லை. ஐம் சேயிங் அபவுட் லைன். லைனுங்கிறது போய்கிட்டே இருக்கும். அப்போ அதில் எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்காது? இட் இஸ் அன்கவுண்டபிள். ஸோ அந்த மாதிரி இஃப் த நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இஸ் அன்கவுண்டபிள் தென் இட் இஸ் செட் டு பி அன் இன்ஃபைனைட் செட். அதை நம்ம இன்ஃபைனைட் செட்டுன்னு சொல்லுவோம். ஸோ ஃபைனைட் செட்டுங்கிறது த செட் ஆஃப் ஆல் எலிமெண்ட்ஸ் விச் இஸ் கவுண்டபிள். இஃப் த செட் கன்சிஸ்ட் ஆஃப் கவுண்டபிள் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் தென் இட் இஸ் செட் டு பி அ finite set, whereas if the set number of elements is uncountable or the cardinal number is uncountable, then it is said to be an infinite set. அதை நம்ம infinite set ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஆர் அதுக்கு வந்து நம்ம சொல்லலாம் the cardinality of the set is infinity ன்னு சொல்லலாம். the cardinality of the set is infinity ன்னு சொல்லலாம். புரியுதா? ஸோ these are the basic concepts of sets. செட்ஸோட basic concepts இதுதான். இன்றைக்கி நான் சொன்னதை வச்சு உங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஸ்டேட் போர்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆல்ரெடி இதை பேஸ் பண்ணி கொஞ்சம் சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணியிருப்பீங்க. சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, ஐ வில் எக்ஸ்பிளைன் இட். நெக்ஸ்ட் கிளாஸில் நான் திரும்ப இருக்க இதை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வில் மூவ் ஆன் டு த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் செட் ஆப்ரேஷன்ஸ். ஓகேவா? நான் ஆக்சுவலாக இது வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இன்னும் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் செட் ஆப்ரேஷன்ஸ் இதெல்லாம் நான் ஒன்றும் பண்ணலை. ஓகேவா? ஜஸ்ட் யூ கேன் கோ த்ரூ திஸ். இது நீங்கள் கோ த்ரூ பண்ணலாம். உங்கள் புக்கில் இருக்கக்கூடிய இந்த இது நீங்கள் ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணலாம். இதுலேருந்து நீங்கள் கோ த்ரூ பண்ணலாம். யூ கேன் ஜஸ்ட் கோ த்ரூ திஸ். இது நீங்கள் கோ த்ரூ பண்ணலாம். ஜஸ்ட் நீங்கள் கோ த்ரூ பண்ணி பாருங்கள். நான் திரும்ப ஒருக்க எடுத்துட்டு அப்புறமா ஐ வில் கண்டினியூ. ஓகேவா? இது திரும்ப ஒருக்க நான் சொல்லிவிட்டு அப்புறம் நான் கண்டினியூ பண்ணுறேன் நெக்ஸ்ட் கிளாஸில். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த ரெண்டு எம்டி செட்டையும் இந்த ஃபுல் செட்டையும் வி கால் இட் அஸ் ட்ரைவல் சப்செட்ஸ்ன்னு சொல்லுவோம். எம்டி செட்டையும் இந்த ஃபுல் செட்டையும் வி கால் இட் அஸ் அ ட்ரைவல் சப்செட்ஸ்ன்னு சொல்லுவோம். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு செட்டுக்கும் வந்து எம்டி செட்டும் சப்செட்டாக இருக்கும், அந்த செட்டே கூட சப்செட்டாக இருக்கும்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இது ரெண்டையும் வி கால் இட் அஸ் ட்ரைவல் சப்செட். இது ரெண்டையும் நம்ம ட்ரைவல் சப்செட்டுன்னு சொல்லுவோம். ஓகே. நான் இப்போ நடத்தின வரைக்கும் ஓரளவு நீங்கள் இதை கோ த்ரூ பண்ணி பாருங்கள். புரியலைன்னா டவுட்ஸ் இருந்தால் கேளுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் நான் திரும்ப ஒருக்க இதை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அப்புறம் வில் கண்டினியூ. அப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஓகே.